அண்மை செய்தி இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் 7000 போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரங்கள். கற்பகம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினம் இன்று அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் தென்மண்டல ஐஜி ஆகியோர் தலைமையில கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட போலீசார் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. பரமக்குடி மற்றும் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 350 நவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. போலீசாரின் பாதுகாப்பு வலயத்திற்குள் பரமக்குடி நகர் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை சொல்லலாம். அதுபோக போக்குவரத்திலும் இன்று பெரும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து மதுரைக்கு செல்லும் அரசு பேருந்துகள் மற்றும் இதர கனரக வாகனங்கள் திருவானைனை வழியாக செல்ல வேண்டும் என மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்படுகிறது. எந்த காரணம் கொண்டும் பரமக்குடி பார்த்திபனூர் வழியாக செல்லக்கூட அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் சார்பில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த ராமநாதபுரம் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து சொந்த வாகனங்களில் வருபவர்கள் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் மட்டும்தான் வர வேண்டும். இருசக்கர வாகனங்களில் டிராக்டர், ஆட்டோ, சுமோ போன்ற சரக்கு வாகனங்களில் அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்புள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அஞ்சலி செலுத்த இருக்கிறாங்க. அதே போல பல்வேறு அரசியல் கட்சியினரும் இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.